இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரெண்டிங் செலிபிரிட்டி செல்ஃபி ட்ரான்சிஷன் வீடியோ எப்படி ஃப்ரீயா சிம்பிளா கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஜெமினியில் போய் நானா பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் செல்ஃபி எடுக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு கேரக்டர் யாரோட இமேஜ் இருக்கணுமோ அவங்களோட இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் இமேஜ் ப்ராம்ப்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் டெக்ஸ்ட்டாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் சின்னதாக சேஞ்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்டர் நேம், எந்த ஆக்டரோட ஃபோட்டோ எடுக்கணுமோ அவங்களோட நேம் என்டர் பண்ணிடுங்க. அடுத்து மூவி நேம், அதாவது எந்த மூவி இல்லாத எந்த சீரிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அடுத்து டிஸ்கிரிப் த சீன் என்வரன்மெண்ட் அண்ட் லைட்டிங் அப்படின்னு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் மூவி நேமே டைப் பண்ணி மூவி ஷூட்டிங் ஸ்பாட் செட்டப் அப்படின்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இனி ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு 2 மினிட்ஸில் இமேஜ் ஜென்ரேட் ஆயிரும். இனி அடுத்தடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதே சேட்டில் கீழே கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் கேரக்டர் கன்சிஸ்டன்சியும் அந்த கேரக்டருடைய ப்ரெசன்ட் காஸ்டியூமும் கண்டினியூவாக அப்படியே வரும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் இமேஜும் திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை. சிம்பிளாக இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நவ் சி டேக் செல்ஃபி வித் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இமேஜ் ப்ராம்ப்ட் 2 இருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். இதுலேயும் நீங்கள் ஆக்டர் நேம் அண்ட் மூவி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். வேணும்னா ஆக்டர் நேம் பக்கத்தில் அந்த மூவியில் அந்த கேரக்டரோட நேம் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் நேம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அண்ட் கேரக்டர் நேம் பாகுபலி அப்படிங்கிறதும் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் மூவி நேம் பாகுபலி. இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரான இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இந்த ப்ராம்ப்டையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் நேம் மூவி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி வேணுங்கிற இமேஜஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் சில டைம் ஃபெயிலியரும் ஆகும். உதாரணத்துக்கு இந்த படையப்பா படத்தோட சீன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும்போது இதனால் கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போஸ்டரை வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி அதை ரெஃபரன்ஸ் இமேஜை கொடுத்து இதுதான் படையப்பா, இதுதான் அந்த மூவியில் இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி அடிஷ்னலாக டெக்ஸ்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்ரேட் பண்ணுச்சு. ஓகே, இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வீடியோவை மாற்றணும். இதை நாம் கிளிங் ஏஐ வெப்சைட்டில் தான் ட்ரை பண்ண போகிறோம். கிளிங் ஏஐ லாகின் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை மொபைல்லையும் ட்ரை பண்ணலாம், இல்லை லேப்டாப்லையும் ட்ரை பண்ணலாம். இதோட பேசிக் வெர்ஷன் ஃப்ரீ தான், லிமிட்டடாக நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி 160 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 20 கிரெடிட்லேருந்து 40 கிரெடிட் பார்த்தீங்கன்னா வீடியோட சைஸ், வீடியோட கேட்டகரி பொறுத்து கிரெடிட் செலவாகும். ஸோ நாம் ஒரு 4-5 வீடியோஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது நம்ம டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கலாம். அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிங் 01 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு மாறும். ஸ்டார்ட் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இமேஜும் எண்ட் அப்படிங்கிறதுல 2வது இமேஜையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ராம்ப்ட் என்டர் பண்ணணும். அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இமேஜ் 1 இமேஜ் 2 இருக்கும். அதில் இங்கே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். அடிஷ்னலாக நான் ஒரு ப்ராம்ப்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ப்ராம்ப்ட் 1 அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ பார்த்தீங்கன்னா சைஸ் 1080 பிக்சல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 720 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1080 பார்த்தீங்கன்னா லிமிட்டடு தான். ஸோ 3 வீடியோ தான் ட்ரையலில் கிரியேட் பண்ண முடியும். அதனால் 720 நம்ம ட்ரை பண்ணலாம். கிரெடிட்ஸ் ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 720 பிக்சல் வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு 30 கிரெடிட் செலவாகும். அதே மாதிரி இல்லை வீடியோட டைமு, டைமென்ஷன் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆயிரும். அது கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபுல் ட்ரான்சிஷன் வீடியோவில் ஃபஸ்ட்டு கிளிப் மட்டும்தான். நெக்ஸ்ட் கிளிப்பு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதே கிளிங்கில் ஃப்ரேம்ஸில் அகைன் நியூவாக இதுக்கு முன்னாடி எண்டு ஃப்ரேமில் போட்ட இமேஜை இப்போ ஸ்டார்ட் ஃப்ரேமில் போடணும். அதுக்கப்புறம் எண்டு ஃப்ரேமில் அடுத்து வர்ற சீனுக்கான இமேஜை நாம் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப அதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ சைஸ் பார்த்தீங்கன்னா 720 வச்சு நாம் அடுத்த வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2வது வீடியோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் 3வது வீடியோ ஜென்ரேட் பண்ணும் போதும் சேம் ப்ராசஸ் தான். இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ண வீடியோவோடைய எண்டு கிளிப்பை அடுத்த வீடியோக்கான ஸ்டார்ட் கிளிப்பை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த நியூ இமேஜை எண்டு கிளிப்பில் யூஸ் பண்ணி இப்படி அடுத்தடுத்த கிளிப்பை நாம் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் வீடியோக்கான எல்லா கிளிப்பும் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த கிளிப் எல்லாத்தையும் கரெக்டான ஆர்டரில் ஒரு எடிட்டிங் ஆப்பில் போட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி வேணுங்கிற எடிட்டிங் எல்லாமே பண்ணி ஆடியோ பண்ணி ஒரு பர்ஃபெக்டான வீடியோவை ரெடி பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செலிப்ரிட்டி செல்ஃபி ட்ரான்சிஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.